Good morning to everyone. Direct indirect speech பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 8 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் டைரக்ட் இன்டைரக்ட் ரிலேட்டடாக. அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்துருங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ். எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ்னால் என்னென்னா வியப்பு வாக்கியம். 4 டைப் ஆஃப் சென்டென்சஸ் நம்ம பார்த்துருக்கோம். செய்தி வாக்கியம், வினா வாக்கியம், கட்டளை வாக்கியம், வியப்பு வாக்கியம்னு. இப்போ லாஸ்ட்டாக பார்க்க போகிறது தான் வியப்பு வாக்கியம். வியப்பு வாக்கியம்னா என்னென்னா, இப்போ எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்சஸ் எக்ஸ்பிரஸ் சடன் அவுட்பர்ஸ்ட், திடீரென்று நம்மளுக்கு தோணக்கூடிய அந்த எமோஷன்ஸை, உணர்வுகளை பற்றி சொல்கிறது தான். அந்த உணர்வுகள் வந்து சந்தோஷமாக இருக்கலாம், ஜாயின்றது சந்தோஷமாக இருக்கலாம், இல்லை சாரோன்ற துக்கமாக இருக்கலாம். சில நேரத்தில் ரெக்ரெட் பண்ணுவோம்ல, ஐயோ இப்படி செய்யாமல் இருந்திருக்கலாமே, இது நடக்காமல் இருந்தால் நல்லதாக இருந்திருக்குமே அப்படின்னு ரெக்ரெட் பண்ணுறது, வருத்தப்படுறது, சர்ப்ரைஸாக கூட இருக்கலாம், ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அந்த மாதிரி சென்டென்சஸை தான் எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ்னு சொல்லுவோம். அந்த எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸை எப்படி டைரக்ட் ஸ்பீச்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச் மாற்றுறதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்காக சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, இந்த இன்டர்ஜெக்ஷன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த இன்டர்ஜெக்ஷன் தான் எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸில் பயன்படுத்த போகிறோம். ஹுரா அப்படின்னா எக்ஸ்பிரஸ் ஜாய், சந்தோஷத்தை குறிக்கிறதுக்கு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அலாஸ், ஓ அப்படின்லாம் சொல்கிறதுனா வருத்தத்துக்காக, சாரோ, ரெக்ரெட், ஐயோ இப்படி நடக்காமல் இருந்திருக்கலாமேன்னு சொல்கிறதுக்கும் ரெக்ரெட் யூஸ் பண்ணுவோம். லாஸ், இழப்புகளுக்கும் அலாஸ், இது நடக்காமல் இருந்திருக்கலாமேன்னு சொல்கிறதுக்கு தான் அலாஸ் யூஸ் பண்ணுவோம். பிரேவோ, யாரையாவது அப்ரிஷியேட் பண்ணணும், அப்ளாட் பண்ணணும், அவங்கள வந்து கைத்தட்டி வரவேற்கணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்ஸுக்கு பிரேவோ யூஸ் பண்ணுவோம். எக்ஸ்பிரஸ் அப்ளாஸ், அது ஒரு கரகோஷம் கொடுத்து அவங்கள வந்து ஒரு மெச்சுதல், அதைத்தான் அப்ளாஸ்ன்னு சொல்லுவோம், அவங்கள பாராட்டுறது. நெக்ஸ்ட்டு வாட்டு, ஹவெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து எதில் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ்லேயும் பயன்படுத்துகிறோம். எக்ஸ்பிரஸ் சர்ப்ரைஸு குறிக்கிறதுக்காக இந்த இன்டர்ஜெக்ஷன்ஸையும் நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ பாருங்கள், இன் இன்டைரக்ட் ஸ்பீச் த எக்ஸ்க்ளமேட்ரி வேர்டு, அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த இன்டர்ஜெக்ஷன் இஸ் ரீப்ளேஸ்டு. அந்த இன்டர்ஜெக்ஷன் வந்தால் நம்ம வந்து எழுதுவோம் இல்லையா, அதாவது எக்ஸ்க்ளைம்டு வித் ஜாயின்னு எழுதணும், இல்லாட்டி எக்ஸ்க்ளைம்டு வித் சாரோ, அதாவது சந்தோஷமான நிகழ்வுனா எக்ஸ்க்ளைம்டு வித் ஜாய், துக்கம்னா எக்ஸ்க்ளைம்டு வித் சாரோ, இல்லை இது நடக்காமல் இருந்திருக்கலாமேன்னு ரெக்ரெட் பண்ணுவோம் இல்லையா, வருத்தப்படுவோம் இல்லையா, அதுக்கு வந்து எக்ஸ்க்ளைம்டு வித் ரெக்ரெட், அது மாதிரி யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்க்குறப்ப இன்னும் கிளியர் ஆகும். த வேர்ட் தட் இஸ் யூஸ்ட் அஸ் அ கன்ஜங்ஷன். இங்கே எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ்க்கு என்ன யூஸ் பண்ணும், கனெக்டிங் வேர்டுனா தட்டு யூஸ் பண்ணும். எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். த பாய் செட் ஹரா ஐ ஹவ் ஒன் த மேட்ச். நான் மேட்ச்சை ஜெயிச்சிட்டேன்னு சந்தோஷத்தோடு சொல்கிறது. ஸோ அதை எப்படி நம்ம டைரக்ட் ஸ்பீச்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச் மாற்றுறதுன்னு பாருங்கள். த பாய் செட்டுன்னு வந்திருக்கு, இங்கே ஆச்சரியக்குறி இருக்கு இல்லையா, ஸோ இது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸு. ஸோ அப்போ இந்த செட்டுன்னு நம்ம எழுதாமல் எக்ஸ்க்ளைம்டு வித்து ஜாய்னா ஜாய், சாரோன்னா சாரோன்னு எழுதிக்கலாம். இப்போ சந்தோஷத்தில் சொல்கிற வார்த்தைகள் தான் இது. ஸோ எக்ஸ்க்ளைம்டு வித்து ஜாயின்னு எழுதிடணும். எக்ஸ்க்ளைம்டு வித் ஜாய். கனெக்டிங் வேர்டு என்னென்னா தட்டு. எதை ரிமூவ் பண்ணிடணும்னா அந்த இன்டர்ஜெக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த சந்தோஷத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை, அந்த ஹராவை எடுத்துடணும். எடுத்துகிட்டு கனெக்டிங் வேர்டு தட்டு. ஐ ஹாவ் ஒன் த மேட்ச்ன்னு சொல்கிறேன். நான் மேட்ச்சில் ஜெயிச்சிட்டேன்னு சந்தோஷமாக சொல்கிறது. ஸோ ஐன்றது பாயை குறிக்கிறதுனால ஹீ. டென்ஸ் என்ன வந்திருக்கு பாருங்கள், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ஹேஸு இல்லாட்டி ஹாவ் ப்ளஸ் V3, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டு. ஸோ அதை இங்கே நம்ம மாற்றுறப்ப என்னவா மாற்றுறோன்னா பாஸ் பர்ஃபெக்டாக மாற்றுவோம். ஸோ ஹேடு ப்ளஸ் V3, அப்போ ஹேடு ஒன் த மேட்ச். The boy exclaimed with joy that he had won the match. செகண்ட் ஒன் பாருங்கள். த லீடர் செட் ஹரா வி ஹவ் அச்சீவ்ட் அவர் கோல். நம்ம கோலை ஜெயிச்சிட்டோன்னு சொல்லி ஹாப்பினஸ்ஸை சொல்கிறது. ஸோ த லீடர், இதை எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். த லீடர் எக்ஸ்க்ளைம்டு, இது இந்த எக்ஸ்க்ளமேட்ரிக் சிம்பலை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸுன்னு. ஸோ எக்ஸ்க்ளைம்டு சந்தோஷத்தோடு, ஏன்னா ஹரான்றது சந்தோஷத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. ஸோ எக்ஸ்க்ளைம்டு வித் ஜாயின்னு எழுதிக்கோங்க. எக்ஸ்க்ளைம்டு வித் ஜாய். நம்ம ரிமூவ் பண்ணிடணும், இந்த கமா கொட்டேஷன்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம், இந்த இன்டர்ஜெக்ஷனை ரிமூவ் பண்ணியாச்சு. கனெக்டிங் வேர்டு என்ன, தட்டு. வி வந்திருக்கு, ஃபஸ்ட் பர்சனை வந்து நம்ம என்ன ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரலை வந்து தேர்ட் பர்சன் ப்ளூரலாக மாற்றுவோம், தே.
have achievedன்றது இப்போ தான் பார்த்தோம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றணும். ஸோ had achieved அவர் கோல்னு வந்திருக்கு, சிங்குலரை குறிக்கல, தேன்றது ப்ளூரல், அப்போ தேர் கோல்னு மாற்றணும். தேர் கோல், அவங்க கோலை அடைஞ்சிட்டோன்னு சந்தோஷமாக சொல்கிறது. The leader exclaimed with joy that they had achieved their goal. Third one பாருங்க, he said, alas, my brother failed in the test. அதாவது அலாஸ்ன்ற வார்த்தை வந்து துக்கத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. ஸோ இதை எப்படி எழுதலான்னா, he exclaimed with sorrow, வருத்தத்தோடு சொல்கிறது, exclaimed with sorrow. இங்கேயும் நம்ம அந்த கமா கொட்டேஷன்லாம் எடுத்துடணும். இந்த இன்ட்ரஜெக்ஷனை எடுத்துட்டு கனெக்டிங் வேர்டு என்ன, தட்டு. மை பிரதர்னு கொடுத்துருக்கு, ஹீயை தான் குறிக்குது, அப்போ ஹிஸ் பிரதர். ஃபெயில்டுன்னு வந்திருக்கு, என்ன டென்ஸு, பாஸ்ட் டென்ஸ். ஸோ இப்போ இங்கே என்ன டென்ஸ் போடுவோம், பாஸ்ட்டு பர்ஃபெக்ட் போடுவோம். இப்போ ஹேடு ப்ளஸ் V3. இப்போ ஹேடு ஃபெயில்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இடியில் ஒரு வெர்பு முடிஞ்சிச்சுன்னா, அதாவது V2வில் முடிஞ்சுன்னா V3யும் அதே தான், had failed in the test. He exclaimed with a sorrow that his brother had failed in the test. Fourth one பாருங்க, he said, alas, I have lost my purse. ஐயோ என்னோட பர்ஸை தொலைச்சிட்டேன்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு சொல்கிறது. ஸோ he exclaimed with sorrow. கனெக்டிங் வேர்டு என்ன, தட்டு. ஏன்னா கமா கொட்டேஷன் ரிமூவ் பண்ணிடுறோம். அந்த இன்ட்ரஜெக்ஷனையும் அலாஸ்ன்ற இன்ட்ரஜெக்ஷனையும் எடுத்துடுறோம். தட் பையன்றது ஹீயை தான் குறிக்குது, ஹீ. ஹாவ் லாஸ்ட்ன்றது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஸோ நம்ம என்னவா மாற்றுறோன்னா ஹேட் லாஸ்ட், பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றுறோம். ஹேட் லாஸ்ட் மை பர்சன் வருது. ஸோ ஹீயை தான் குறிக்குது, அப்போ ஹீ பர்சன் வரக்கூடாது, அவனோட பர்ஸ், அப்போ ஹிஸ் பர்ஸ். இந்த மை வந்து இங்கே ஹிஸ்ஸாக மாறுது, ஹிஸ் பர்ஸ். He exclaimed with sorrow that he had lost his purse. Fifth one பாருங்க, the girl said, alas, we missed the flight. ஐயோ நாங்கள் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டோமேன்னு வருத்தத்தோடு சொல்கிறது. ஸோ the girl exclaimed with sorrow. கனெக்டிங் வேர்டு என்ன, தட்டு. இந்த அலாஸ் எடுத்துடணும். வீன் கொடுத்துருக்கு, ஸோ இப்போ ப்ளூரல் தே. மிஸ்டுன்றது பாஸ்ட் டென்ஸு, ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் பண்ணும் இல்லையா, தே ஹேட் மிஸ்ட் த ஃப்ளைட். நெக்ஸ்ட் பாருங்க, the girl said, how beautiful the rainbow is. அதாவது ஆச்சரியத்தை மட்டுமே குறிக்கிறது சொல்கிறது. ஸோ இதை எப்படி எழுதலான்னா, the girl exclaimed, ஆச்சரியத்தோடு சொல்கிறது. the girl exclaimed, கனெக்டிங் வேர்டு என்னன்னா தட்டு. how beautiful the rainbow isன்னு சொல்கிறாங்க. ஸோ ரெயின்போ வந்து ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறதான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். the girl exclaimed, ஒரு ஆச்சரியத்தோடு சொல்கிறோம், how beautiful the rainbow isன்னு சொல்கிறத. the girl exclaimed that, அங்கே ஹாப்பினஸ்ஸு சேட்னஸை குறிச்சிச்சு. இது ஜென்ரலாக ஒரு வியப்பை மட்டும் சொல்கிறதுனால எப்படி எழுதணும்னா, the girl exclaimed that. சப்ஜெக்ட் என்ன, the rainbow. டென்ஸ் மாத்திரையில் இஸ் வந்து வாஸ். ஹவுன்ற வேர்டு யூஸ் பண்ணக்கூடாது, அந்த இன்ட்ரஜெக்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஹவையும் எடுத்துடணும், ஆச்சரியத்தை குறிக்கூடிய வார்த்தை. இங்கே ஹவ் பக்கத்தில் பியூட்டிஃபுல் அட்ஜெக்டிவ் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன போடணும்னா வெரி பியூட்டிஃபுல்னு எழுதணும். த ரெயின்போ வாஸ் வெரி பியூட்டிஃபுல். The girl exclaimed that the rainbow was very beautiful. அதாவது ஹவ்வும் வாட்டும் பக்கத்தில் அட்ஜெக்டிவ் வந்தால், ஹவுக்கும் வாட்டுக்கும் பக்கத்தில் அட்ஜெக்டிவ் வந்தால் வெரி யூஸ் பண்ணணும். நவுன் வந்துச்சுன்னா கிரேட் யூஸ் பண்ணணும். பார்க்கலாம்.
Second one, the candidate said how difficult the sums are. இப்போ எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு the sumsன்னு சொல்கிறது, ஒரு ஆச்சரியத்தோடு சொல்கிறது. ஸோ the candidate exclaimed, ஏன்னா எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் இருக்குது, ஒரு ஆச்சரியத்தை தான் சொல்கிறாரு. ஸோ எக்ஸ்க்ளைம்டு மட்டும் போட்டால் போதும். எக்ஸ்க்ளைம்டு கனெக்டிங் வேர்டு தட்டு, ஹவ் வரக்கூடாது. எது சப்ஜெக்டு? த சம்ஸு. ஆறுன்றது ப்ரெசன்ட் டென்ஸ், ஸோ பாஸ்ட் டென்ஸ் போடணும். வேறு த சம்ஸ் வேர் ஆல்ரெடி சொன்னதான். அஜெக்டிவ் வந்துச்சுன்னா நம்ம என்ன போடணும்னா வெரி. ரிமைனிங் என்ன இருக்குது? டிஃபிகல்ட். The candidate exclaimed that the sums were very difficult. Third one பாருங்க. He said how tall the building is. அந்த பில்டிங் எவ்வளோ டாலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது, ஒரு ஆச்சரியத்தோடு சொல்கிறது. ஸோ அப்போ இது எப்படி எழுதுறேன்னா he exclaimed. கனெக்டிங் வேர்டு தட்டு, how ரிமூவ் பண்ணிடணும். எது சப்ஜெக்டு? the building தான் சப்ஜெக்டு. the building. டென்ஸ் பாருங்க, ப்ரெசன்ட் டென்ஸ் கொடுத்துருக்கு, இஸ்ன்ற ப்ரெசன்ட் டென்ஸ், ஸோ வாஸ் போடணும். the building was. டால்ன்றது அஜெக்டிவ் வந்திருக்கு, ஆல்ரெடி சொன்னதான். ஹவ் வாட் பக்கத்துல எல்லாம் அஜெக்டிவ் வந்துச்சுன்னா நம்ம என்ன போடணும்னா வெரி போடணும். வெரி டால், அந்த அஜெக்டிவும் சேர்த்து எழுதிடணும். he exclaimed that the building was very tall. Fourth one பாருங்க. ராஜா செட் வாட் அ ஃபேண்டாஸ்டிக் ஃபிலிம் இட் இஸ். எவ்வளோ அருமையான படம் இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது, சூப்பர்பாக இருக்குதுன்னு சொல்கிறது. ஸோ ராஜா exclaimed that வாட் எடுத்துடணும். எது சப்ஜெக்டு? ஃபிலிம் தான் சப்ஜெக்டு. ஸோ நம்ம இது ஃபிலிம் தான் சப்ஜெக்டு. இங்கே வந்து ஃபேண்டாஸ்டிக் ஃபிலிம்னு சொல்கிறாங்க, இங்கே சப்ஜெக்ட் வந்து இட்டு. ஸோ இட்டு இஸ்ன்றது வாசா மாறுது. இட் வாஸ். ஏ வாட்டு பக்கத்தில் வந்து அஜெக்டிவ் வந்துச்சுன்னா நம்ம என்ன போடணும்னு சொல்லியிருக்கேன்னா வெரி. ஸோ வெரி ஃபேண்டாஸ்டிக் ஃபிலிம். இட்டு தான் இங்கே சப்ஜெக்ட். So Raja exclaimed that it was a very fantastic film. Fifth one பாருங்க. His father said to him, what a fool you are. இங்கே நவுன் வந்து இருக்கு பாருங்க, எவ்வளோ முட்டாளா நீ இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. ஸோ இது வந்து his father exclaimed that இங்கே வாட் எடுத்துடணும். ஸோ யூர் தான் சப்ஜெக்டு. ஸோ ஹீ. ஆறுன்றது ப்ரெசன்ட் டென்ஸ், ஸோ வாஸ் போட்டுட்டோம். ஹீ வாஸ் இயர். இதுக்கெல்லாம் வெரி போட்டோம், ஏன்னா அஜெக்டிவ் வந்ததுனால வெரி போட்டோம். இங்கே நவுன் வந்திருக்கு. ஸோ ஹீ வாஸ் அ கிரேட் ஃபூல். பாருங்க. ஹீ செட் டு ஹிம் பிராவோ யூ ஹாவ் டன் வெல்னு சொல்லியிருக்கு. அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக இந்த இன்டர்ஜெக்ஷனை பயன்படுத்துகிறோம். நீ நல்லா பண்ணியிருக்கேன்னு அவனை அப்ளாட் பண்ணுறோம், அவனை பாராட்டு விதமாக பேசுகிறது. இதை எப்படி எழுதணும்னா ஹீ செட் டு ஹிம்னு வருது இல்லையா, அப்ளாடட், அவனை வந்து பாராட்டுறோம் இல்லையா, அப்ளாடட். ஆப்ஜெக்ட் என்ன? ஹிம்மு. இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கு வெறும் தட்டு மட்டும் போட்டோம். இதுக்கு பிரேவோ அந்த பிராவோ சென்டென்ஸ் வந்தால் மட்டும் சேயிங் தட்டுன்னு போடணும். சேயிங் தட், இதுக்கு மட்டும்தான் சேயிங் தட். மீதி எல்லாம் சேம் தான். யூ ஹாவ் டன் வெல்லாம் அவனை தான் குறிக்குது. ஸோ ஹீ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வந்திருக்கு, பாஸ்ட் பர்ஃபெக்ட். அப்போ ஹேட் டன் வெல். ஸோ இங்கே புதுசாக என்ன சேர்த்துருக்கோம்? சேயிங் சேர்த்துருக்கோம், அப்லாடட். நெக்ஸ்ட் பாருங்க. த ஸ்பெக்டேட்டர்ஸ் செட் பிராவோ வெல் பிளேடு தோனி. நல்லா விளையாடிருக்கீங்கன்னு அவன் சொல்கிறது, அவங்கள அப்ளாட் பண்ணுறது. ஸோ த ஸ்பெக்டேட்டர்ஸ் பார்வையாளர்கள், த ஸ்பெக்டேட்டர்ஸ் அப்ளாடட். யார் அப்ளாட் பண்ணுறாங்கன்னா தோனியை. அப்ளாடட் தோனி.
வெறும் தட் மட்டும் பண்ணக்கூடாது. த பிராவோக்கு வந்து சேயிங் தட்னு போடணும். சேயிங் தட் ஆல்ரெடி தோனி சொன்னதுனால ஹீ போடலாம். பிளேடு பாஸ்ட் டென்ஸ் இல்லையா, ஸோ ஹீ ஹேட் பிளேடு பாஸ்ட் பர்ஃபெக்ட் போடுவோம். ஹீ ஹேட் பிளேடு வெல். He had played well. The spectators applauded Dhoni, saying that he had played well. Third one பாருங்க. He said to me, "Bravo, you are a bold man" சொல்றாங்க. So he applauded me. ஆனா பாராட்டு விதமா சொல்றாங்க. He applauded me. கனெக்டிங் வேர்டு வெறும் தட்டு போடக்கூடாது. saying that. Bravo யூஸ் பண்ணக்கூடாது. saying that. யூன்றது யாரை குறிக்குது? மீயை தான் குறிக்குது. ஸோ ஐ. ஆர் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். நம்ம இங்கே என்ன ஆல்ரெடி பார்த்துருக்கோம். மீ வந்து யூ வந்தால் ஐ போடணும். ஆர் வந்து ப்ரெசன்ட் டென்ஸு, அப்போ வாஸ் போடணும். ஐ வாஸ் அ bold man. Fourth one பாருங்க. They said, "Bravo, a very fine score." They applauded. They applauded. Connecting word என்ன? They applauded. For score தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் they applauded, saying that it was a very fine score. அது ஸ்கோர்னால நம்ம இட்டுன்னு எடுத்துக்கலாம். It was a very fine score. இல்லாட்டி shouted with applause கூட சொல்லலாம். இந்த applaudedன்னு எழுதலாம். இல்லை they shouted with applause. சந்தோஷத்தோட கத்துறாங்க. shouted with applause அப்படியும் சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் அ மில்லியன்.